வணக்கம் மக்களே. அமெரிக்கா தன்னோட பைலட்டை காப்பாத்திச்சா இல்லையா? ஈரான் என்ன சொல்லுது தெரியுமா? அமெரிக்காவோட ஒரு டஜன் விமானங்கள் எல்லாம் தூள தூள அடிச்சிட்டோம்னு. அப்புறம் எப்படிடா இந்த ஆபரேஷன் வெற்றிகரமா முடிஞ்சது? கேளுங்க பதில் என்னன்னு. அமெரிக்காவே தன்னோட ஒரு டஜன் விமானங்களை தானா வெடிச்சு தூக்கிட்டாங்களாம். ஏன் தெரியுமா? அவங்களோட டெக்னாலஜி ஈரான் கைக்கோ சீனா கைக்கோ போயிடக்கூடாதுன்னு. இதோட நில்லாம பாருங்க, ஈரானுக்குள்ளேயே ரகசியமா ஒரு ஏர் ஸ்ட்ரிப் கட்டிட்டாங்களாம் அமெரிக்கா. ஈரானுக்கே தெரியலையாம். என்ன கதைங்க இது? சுவாரஸ்யமான கூற்றுகளோட, கேள்விகளோட பைலட்டை காப்பாத்தின அந்த ஆபரேஷனோட கதையை உங்களுக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி இது. கேளுங்க மக்களே, இந்த கதையில எது உண்மை எது பொய்ன்னு உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு உங்க ஆதரவு அவசியம். நன்றி. அமெரிக்காவில் இந்த ஆபரேஷனை பத்தி நிறைய எழுதிட்டே இருக்காங்க மக்களே. கேள்விகளும் கேட்டுட்டே இருக்காங்க. இன்னும் நெடுநாள் கேட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா 28ஆம் தேதி பிப்ரவரி முதல் 5ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும் அமெரிக்கா கிட்ட தன்னோட ராணுவத்தோட வீரத்தை சொல்றதுக்கு என்ன கதை இருக்கு சொல்லுங்க? இதே ஒரு கதை தான் இருக்கு. அவங்க ஈரானுக்குள்ள எவ்வளவோ குண்டு வீசிச்சிருக்காங்க. அவங்களோட லீடர்ஷிப்பையே முடிச்சிட்டாங்க. ஆனா 5 வாரம் ஈரான் எதிர்த்து போராடி அமெரிக்காவோட எல்லா வெற்றி கூற்றுகளையும் பலவீனமானதா நிரூபிச்சிட்டாங்க மக்களே. அமெரிக்கா ஈரானோட வான்படையை முடிச்சிட்டோன்னு குறிச்சு அதுக்குள்ள சில மணி நேரத்துல ஈரான் F-15E விமானத்தை சுட்டு வீழ்த்தி அந்த கூற்ற பஞ்சரா ஆக்கிட்டாங்க. இவ்வளவு ஏமாற்றத்துக்கு நடுவுல அமெரிக்கா கைக்கு பைலட்டை காப்பாத்தின ஆபரேஷனோட கதை கிடைச்சிருக்கு. அதுலயும் பலவிதமான கேள்விகள் சேர்ந்துருச்சு. பைலட்டை காப்பாத்தின கதைக்கு பின்னாடி என்ன இருக்கு? அவங்க தோல்வியை மறைக்கணுமா? நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட், வால் ஸ்ட்ரீட் ஜர்னல், NBC, PBC எல்லா இடத்துலயும் பைலட்டை காப்பாத்தின இந்த ஆபரேஷனை பத்தி எழுதிட்டே இருக்காங்க. இதோட ஒவ்வொரு விவரமும் உங்கள் அதிர்ச்சியில் ஆழ்த்தும் மக்களே. ஈரானோட கூற்றுப்படி இது சரியில்லைனாலும் கூட அமெரிக்கா மீடியாவுக்கு பாராட்டு கொடுக்கணும்னு தோணும். அவங்க பொய்க்கதையையும் ஆச்சரியமா கட்டிடுறாங்க. ஆனா அப்படின்னா ஈரான் தன்னோட ஆதாரங்களை சரியான முறையில காட்டணும். பைலட் பத்தின தகவலை கொடுக்கணும். நாம பைலட்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா யாரை காப்பாத்தினாங்கன்னு கூறப்படுதோ அவரை வெப்பன் சிஸ்டம் ஆபீசர்னு சொல்லுவாங்க. அவர் பைலட்டோட சேர்ந்து அந்த F-15E விமானத்துல பறந்துட்டு இருந்தாரு. அந்த விமானத்தை ஈரான் தன்னோட வான் எல்லைக்குள்ள சுட்டு வீழ்த்திடுச்சு. ஈரான் இந்த புகைப்படங்களை மூலமா அமெரிக்காவோட வெற்றி மேல கேள்வி எழுப்பிட்டு இருக்கு பாருங்க. இவ்வளவு விமானங்களை இங்க அழிச்சிட்டோன்னு சொல்லுது. இதுக்காக ஈரான் அந்த இடத்துல இருக்கிற பழங்குடி மக்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கு. இவங்க தான் விமானங்களை சுட்டு வீழ்த்தினாங்கன்னு. இதுல 2C-130 டிரான்ஸ்போர்ட் விமானங்கள் இருக்கு, 2 பிளாக் ஹாக் லிட்டில் பேட் ஹெலிகாப்டர்கள் இருக்கு, 2 MQ-9 ட்ரோன்கள் இருக்கு. இதோட மதிப்பு $500 மில்லியன் சொல்லப்படுது. IRGC பேச்சாளர் சொல்லியிருக்காரு, இந்த எல்லா விமானங்களும் இஸ்பஹான்ல பைலட்டை காப்பாத்துறதுக்காக வந்ததுதான். அதெல்லாம் அழிச்சிட்டோம்னு. அமெரிக்காவால இந்த தோல்வியை தாங்க முடியலையாம். ஈரானோட ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சியும் சொல்லுது, பைலட்டை காப்பாத்தும் ஆபரேஷன் தோல்வி அடைஞ்சிட்டதுன்னு. அமெரிக்காவோட கூற்று சரினா அவங்களோட வீரமும் திறமையும் இதுலயும் சேர்ந்துடுது பாருங்க. ஒரு பைலட்டை காப்பாத்துறதுக்காக 4000 கோடிக்கு மேல மதிப்புள்ள விமானங்கள் அழிச்சிட்டாங்களாம். அமெரிக்கா ராணுவத்தோட ஒரு கொள்கை இருக்கு, எந்த ஆளையும் பின்னாடி விட்டுடக்கூடாதுன்னு. அதனால F-15ஓட வெப்பன் சிஸ்டம் ஆபீசரை காப்பாத்த எல்லா முயற்சியும் அவசியம்தான். அமெரிக்கா எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க, ஈரான் காட்டுற புகைப்படங்களை பார்த்து அமெரிக்கா விமானங்கள் அழிச்சாங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையில அமெரிக்காவே செஞ்சதுதான். அப்படின்னா இப்போ 2 கூற்றுகள் உங்க முன்னாடி இருக்கு. ஈரான் சொல்லுது அவங்க மக்கள் 12 விமானங்கள் அழிச்சாங்கன்னு. ஆனா ஒரே நேரத்துல இவ்வளவு விமானங்களை எப்படி சுட்டு வீழ்த்தினாங்க? என்ன டெக்னாலஜி, என்ன தந்திரத்துல? ஈரான் தரப்புல இருந்து இன்னும் நம்பகமான கதை வரல. அமெரிக்காவோட கதையை பத்தியும் கேள்வி இருக்கு. எல்லாம் ஆதாரங்களோட பேசின மேற்கோள் மூலமா மட்டுமே ஏன் சொல்றாங்க? ஆன் ரெக்கார்ட்ல ஏன் இல்ல? விமானங்களை வெளியில எடுக்க முடியாதா என்ன? இந்த யுத்தத்தை நடத்துறது சென்ட்ரல் கமாண்ட் தான். ஆனா அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் 3 முதல் 5 ஏப்ரல் வரைக்கும் இதை பத்தி ஒண்ணுமே போஸ்ட் பண்ணலையாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் ட்விட்டர்லயும் இந்த காலகட்டத்துல ஒண்ணுமே இல்ல. ரெஸ்கியூ முடிஞ்ச அப்புறம் தான் அறிக்கை வெளியிட்டாங்க. பென்டகன் மேல குற்றச்சாட்டு இருக்கு. யுத்தத்துல இறந்த ராணுவ வீரர்களோட சரியான எண்ணிக்கையும் காயமடைஞ்சவங்களோட எண்ணிக்கையும் சொல்லலையாம். ட்ரம்ப் மட்டும்தான் இந்த காப்பாற்றும் ஆபரேஷனை பத்தி ட்வீட் பண்ணியிருக்காரு. ஈரான் பைலட்டை பத்தின விவரங்களை கொடுக்கலைன்னா அமெரிக்காவும் கொடுக்கல. ஈரான் கட்டுப்பாட்டுல இருக்காரா இல்லையான்னு கூட கூறல. ஆபரேஷன் பாலகோட் நேரத்துல விங் கமாண்டர் அபிநந்தன் வர்த்தமானை பாகிஸ்தான் விடுதலை பண்ணப்போ எல்லாம் கேமராவுக்கு முன்னாடி நடந்துச்சு பாருங்க. நீங்க பாத்தீங்க இல்லையா? பைலட் காணாம போனப்போ ஒரு புகைப்படம் இன்டர்நெட்ல வைரல் ஆனிச்சு. இருட்டுல எடுக்கப்பட்ட இந்த கற்பனை படத்துல ஒரு நபரை அதே பைலட்னு சொன்னாங்க. அமெரிக்கா நேவி சீல் காப்பாத்தினாங்களாம். ஆனா இந்த போட்டோ எங்க இருந்து வந்துச்சு? சோர்ஸ் தெரியல. நியூயார்க் டைம்ஸ், வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் ரெண்டுமே இந்த காப்பாற்றும் ஆபரேஷன் வெற்றிகரமானதுன்னு நீளமா எழுதியிருக்காங்க. ஆனா இந்த 2 பத்திரிகைகள்லயும் இந்த புகைப்படம் இல்ல. எந்த புகைப்படமும் பழசு இல்லைன்னா ஜெனரிக் புகைப்படங்கள் தான். செய்திகளை கவனமா பார்க்கிறது தான் சரியான வழி மக்களே. ஈரான் 3ஆம் தேதி ஏப்ரல்ல F-15E சுட்டு வீழ்த்துச்சு. அமெரிக்கா பத்திரிகைகள்ல 2 நாள்ல வெப்பன் ஆபீசர் எங்க இருந்தாரு, அவரோட இடம் ஏன் தெரியலன்னு நிறைய ஆர்வம் காட்டினாங்க. நியூயார்க் டைம்ஸ், வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் எழுதியிருக்காங்க. F-15 விழறப்போ விமானத்துல இருந்த 2 பேரும் தங்களை எஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்களாம். ஆனா 2 பேரும் வெவ்வேறு திசையில விழுந்துட்டாங்களாம். விமானம் விபத்துக்குள்ளான 6 மணி நேரத்துக்கு அப்புறம் அட்டாக் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் ஒரு குழுவா வந்து பைலட்டை பாதுகாப்பா காப்பாத்திக்கிட்டு போயிட்டாங்களாம்.
இந்த குழு மேல நிறைய தாக்குதல் நடந்ததாம். A-10 தண்டர்போல்ட் விமானம் சுட்டு வீழ்த்தப்படுதாம். ஹெலிகாப்டர்களும் சேதமாகுதாம். ஆனா விமானத்துல இருந்த வெப்பன் சிஸ்டம் ஆபீசர், அவரை தான் நம்ம பைலட்னு சொல்லிட்டு இருக்கோம், அவரோட இடம் தெரியலையாம். அவர் 2 நாள் அந்த இடத்திலேயே அலைஞ்சாராம். ஈரான் கையில அகப்படல, அமெரிக்காவுக்கும் கிடைக்கல. அவரோட புத்திசாலித்தனத்துக்கு பாராட்டு கிடைச்சிட்டே இருக்கு. ஈரானோட இடத்துல இருந்துகிட்டும் IRGC கையில அகப்படல. ஊர் மக்களும் கண்டுபிடிக்க முடியல. 2 நாள் அலைஞ்சாராம். அவருக்கு ட்ரைனிங் இருந்ததாம். எதிரியோட இடத்துல சிக்கிக்கிட்டா எப்படி ஒளிஞ்சுக்கணும், எப்படி தப்பிக்கணும்னு நினைவு இருக்கா உங்களுக்கு? F-15 விபத்துக்குள்ளான செய்தி வந்தப்ப அமெரிக்காவில் எக்ஸ்பர்ட்ஸ் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. பைலட்டுக்கு சரியான ட்ரைனிங் கொடுக்கலையாம். ட்ரம்ப் மேல கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க. அவருக்கு பதில் சொல்றது கஷ்டமா போச்சு. ஏன்னா இந்த முறை அமெரிக்காவால F-15E விபத்துக்குள்ளானதோட பழி குவைத் மேல போட முடியல. அமெரிக்கா வான்படைக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சின்னு கருதப்பட்டுச்சு. இந்த வீடியோ அமெரிக்கா ராணுவத்தோட பயிற்சிகளோடது மக்களே. இதுக்கும் காப்பாற்றும் ஆபரேஷனுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. இதோட மூலமா நாம கதையை முன்னாடி கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். பைலட்டுக்கு அவரோட பயிற்சி உதவுச்சான். 2 நாள் அலைஞ்சுக்கிட்டே 7000 அடி உயரம் ஏறிட்டாராம். அவரோட தைரியமும் உறுதியும் எவ்வளவு பலமா இருந்திருக்கும். 7000 அடி ஏறின அப்புறம் அவர் ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சு உட்கார்ந்துகிட்டாராம். அமெரிக்கா ராணுவம் அவரை தேடி வரும் வரைக்கும் பாதுகாப்பா இருக்கலாம்னு நம்பிக்கையில எல்லாரும் நம்பிக்கை விட்டுட்டாங்களாம். நியூயார்க் டைம்ஸ் எழுதியிருக்கு, அவரோட ஸ்டேட்டஸ் ஆனோன்னு அறிவிச்சிட்டாங்களாம். யாருக்குமே தெரியாதாம் என்ன நிலைமைன்னு. விபத்துக்குள்ளானா இவங்க கிட்ட சாப்பாடு குடிக்கிற சாமான்கள் இருக்கும், ஒரு பிஸ்டல் இருக்கும், தொடர்பு கொள்றதுக்கு பீக்கன் ஒரு கருவி இருக்கும். அதுல சிக்கினா சிக்னல் அனுப்பலாம். இவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறாங்களாம். பீக்கன் குறைவா யூஸ் பண்ணணும், இல்லைன்னா எதிரி ட்ராக் பண்ணிடுவாங்கன்னு அமெரிக்கா ராணுவம் முயற்சி செஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனா நம்பிக்கை குறைஞ்சிட்டே போச்சான். ராணுவம் பத்திரிகை செய்தி வெளியிட போனாங்களாம். அதுக்கு முன்னாடி சிக்னல் கிடைச்சுதான். பைலட்ட கிட்ட பீக்கன் இருந்ததாம். அதுல இருந்து அவரோட லொகேஷன் சிக்னல் மேட்ச் ஆச்சாம். வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் எழுதுது, அந்த ஆபீசர் அனுப்பின செய்தியில காட் இஸ் குட்னு சொல்லி இருக்காராம். அமெரிக்கா ராணுவம் அப்புறமும் எச்சரிக்கையா இருந்ததாம், ஈரானோட ஏதாவது சூழ்ச்சியா இருக்குமோன்னு. அதனால உடனே நம்பலையாம். ட்ரம்ப் ஆக்சியோஸ் கிட்ட சொல்லி இருக்காரு. அந்த செய்தி கேட்கும்போது ஏதோ முஸ்லிம் குரல் மாதிரி இருந்ததாம். இவ்வளவு பயந்து போச்சு அமெரிக்கா ஈரான் கிட்ட. ஈரானோட திறமை மேல நம்பிக்கை வரதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரான் தப்பான சிக்னல் அனுப்பலாம்னு. இந்த டிரான்ஸ்மிஷன் கிடைச்ச உடனே அரசாங்கம் தன்னோட பத்திரிகை செய்தியை ரத்து பண்ணிடுச்சான். அந்த பைலட்டை காப்பாத்தும் ஆபரேஷன் ஆரம்பமாச்சான். வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் ரிப்போர்ட் சொல்லுது, ராணுவம் இந்த மாதிரி மிஷனுக்கு தயாரா இருக்கும். ஆனா இந்த நிலைமை வரக்கூடாதுன்றதான் பிரார்த்திக்கும். ஆபீசரோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு கூட தெரியாதாம். பாதுகாப்பு செயலாளர் ஹெக்ஸேத் தன்னோட ஜனாதிபதி கிட்ட சொல்றாராம், ஆபீசரை காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வரைக்கும் இதோட தகவல் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. அந்த பக்கம் அமெரிக்கா ராணுவத்துக்கு சவால் இருந்ததாம். எங்க இருந்து சிக்னல் வருதோ அதை உறுதி செய்யணுமா. அந்த ஆபீசர் தான் சிக்னல் கொடுக்கறாரா இல்ல வேற யாரா? அவருக்கு கிடைச்ச எக்யூப்மெண்ட் வேற ஆளுக்கு கிடைச்சிட்டா அவங்க அமெரிக்காவை மாட்டிக்க லொகேஷன் கொடுக்கறாங்களான்னு நிறைய ரிப்போர்ட்ஸ் சேர்த்து தான் இந்த கதையை உங்களுக்காக உருவாக்கி இருக்கோம். நினைவுல வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஆதாரங்களோட மேற்கோள் மூலமா தான் வெளியாகி இருக்கு. ஆனா அந்த நேரத்துல ஈரான்ல என்ன நடந்துட்டு இருந்துச்சு, அதுவும் பைலட் தன் கையில அகப்படணும், அமெரிக்கா மேல அழுத்தம் கொடுக்கணும், அல்லது பைலட்டை விடுதலை பண்ணி அமெரிக்காவை அவமானப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்ததாம். நியூயார்க் டைம்ஸ் இதை பத்தி எழுதியிருக்கு. இந்த நேரத்துல ஈரான் ராணுவம் அந்த பகுதியில தேடுறதுக்கு நிறைய குழுக்கள் அனுப்பிச்சாங்களாம். ஒரு சர்ச் பார்ட்டி அந்த மலையோட அடியில வந்துட்டாங்களாம். ஆபீசர் ஒளிஞ்சுக்கிட்ட இடத்துக்கு சரியா. அதிசயமான தகவல் மக்களே, அற்புதமான தற்செயல் நிகழ்வு. பைலட் இருக்கிற இடத்துக்கு அருகே இருந்து ஈரான் ராணுவம் திரும்பி போயிட்டாங்களாம். நியூயார்க் டைம்ஸுக்கு எப்படி தெரியும்? அவருக்கு தெரிஞ்சிருக்குமா அருகில ஈரான் ராணுவம் நடமாட்டம் இருக்குன்னு? இத பத்தி இன்னும் ரிப்போர்ட் வரல. அமெரிக்கா ராணுவம் கவலைப்பட்டுச்சாம். சிக்னல் யாரோடதுன்னு, அவரோடதா இல்லையான்னு ரெஸ்கியூ வெற்றிகரமா முடிஞ்ச அப்புறம் ட்ரம்ப் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆபீசரோட லொகேஷனை 24 மணி நேரமா ட்ராக் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அவர் மேல எதிரியோட கண்ணு இருந்ததாம். ஒவ்வொரு மணி நேரமும் அவருக்கு அருகில வந்துட்டே இருந்தாங்களாம். இப்போ இங்க இருந்து தான் ஆரம்பமாகுது ஈரானை கன்ஃபியூஸ் பண்ற விளையாட்டு, அல்லது கூற்று, அல்லது கதை. இதுவும் ஆதாரங்களோட மேற்கோள் தான். சிஏ ஈரானை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக செய்தி பரப்பிடுச்சான். ஆபீசர் கிடைச்சிட்டாரு. நிலப்பாதை வழியா ஈரான்ல இருந்து வெளியில கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு. ஏன் பண்ணாங்க? ஈரானோட கவனம் திசை திரும்பணும்னு, சாலைகளோட பக்கம் ஆக்ஷன் எடுக்க தயாராகணும்னு. ஆனா ஈரானோட தந்திரவாதிகள் இதுவரைக்கும் மோசடியில மாட்டல. இந்த முறை மட்டும் மாட்டிட்டாங்களா? அவங்களுக்கு இவ்வளவு புரிதல் இருக்காதா? சைரன் இங்க அடிச்சுட்டு அமெரிக்கா குண்டு அங்க போடலாம்னு. ஈரான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு தகவல் இருக்கா எந்த பாதையில கொண்டு போயிருக்கலாம்னு? அந்த பாதையில ஈரான் கண்காணிப்பை அதிகப்படுத்தினாங்களா? அங்க ஏதாவது நடமாட்டம் இருந்ததா? ஏன்னா ஈரானோட ஸ்டேட் மீடியால சொல்லப்பட்டுதான் பைலட்டை பிடிக்கிறவருக்கு பெரிய பரிசு கொடுக்கப்படும்னு. அதாவது ஈரானும் பைலட்டை கண்டுபிடிக்க முடியலன்னு அர்த்தம். இவ்வளவு உறுதியா சொல்லலாம். எந்த கதை வெளியாகி இருக்கோ அதுல இருந்து தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இந்த தலைப்பு உங்களுக்கு நினைவு இருக்கும். ட்ரம்ப் மிரட்டல் விடுத்தாரு. 48 மணி நேரத்துல ஈரானை அழிச்சிடுவோம்னு. இதுல ஈரானுக்கு புதுசா ஒண்ணுமே இல்ல. அப்புறமும் கதை உருவாக்கப்படுது. இந்த மிரட்டல் நேரத்துல அமெரிக்கா ராணுவம் காப்பாற்றும் ஆபரேஷனுக்கு தயாராகிடுச்சான். சீல் டீம் 6ஸும் ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் போர்சஸ் 100 பேர்களோட டீம் உருவாக்குனாங்களாம். டெல்டா ஃபோர்ஸ் கமாண்டோஸ், ஆர்மி ரேஞ்சர்ஸ் எல்லாம் ஸ்டாண்ட் பைல வச்சாங்களாம். ஹெலிகாப்டர்கள், சர்வைலன்ஸ் விமானம், ஃபைட்டர் விமானங்கள், ஹவாய் டேங்கர் எல்லாம் தயார் பண்ணாங்களாம்.
ஆபீசர் பாதுகாப்பா இருக்காரு, தனியா இருக்காரு, உறுதியான. அப்புறம் இருட்டுக்காக காத்திருந்தாங்களாம். இருட்டுல தெரியணும்னு மிஷன் ஆரம்பிச்ச உடனே 4B-1 பாம்பர் விமானங்கள் 2000 பவுண்ட் எடையுள்ள 100 குண்டுகள் போடுறாங்களாம். மலைகள்ல வெளிச்சம் வரணும்னு நியூயார்க் டைம்ஸ் இந்த தகவலை கொடுத்திருக்கு. வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் எழுதியிருக்கு. MQ-9 ரிப்பர் ட்ரோன்கள் மலை அருகில வந்ததாம். சில போராளிகளை சுட்டு வீழ்த்தினாங்களாம். இந்த போராளிகள் எங்க இருந்து வந்தாங்க தெரியல. அதே நேரம் நியூயார்க் டைம்ஸ் எழுதுது, அமெரிக்கா கமாண்டோஸ் மேல எந்த எதிர் தாக்குதலும் நடக்கலன்னு. அவங்களுக்கு ஈரானோட மலைகள் புதுசா தான் இருந்திருக்கும். ஈரான் ராணுவம் தாக்குதலுக்கு தயாரா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக கமாண்டோஸ் துப்பாக்கி சூடு நடத்தினாங்களாம். அப்பவும் எதிர் தாக்குதல் நடக்கலையாம். கடைசியா ஹெலிகாப்டர்ல கமாண்டோஸ் அந்த மலைக்கு வந்தாங்களாம். ஆபீசர் ஒளிஞ்சுகிட்ட இடத்துக்கு. ஈரான் தரப்புல இருந்து எதிர் தாக்குதல் ஏன் நடக்கல? நியூயார்க் டைம்ஸ் எழுதியிருக்கு, இந்த பகுதியில ஈரான் அரசாங்கத்துக்கு நிறைய எதிர்ப்பு இருக்காம். அவங்க ராணுவம் இங்க வர முடியாம போயிருக்கலாமா. இதுவரைக்கும் ஈரான் ஒண்ணுபட்டு தான் போராடிட்டு இருக்கு. ட்ரம்ப் குர்துகள் மூலமா கலகம் உருவாக்க முயற்சி பண்ணாரு, ஆனா தோல்வி அடைஞ்சாரு. திடீர்னு ஒரு பகுதி வந்துருச்சு கதையில. அங்குள்ள மக்கள் ஈரான் அரசாங்கத்துக்கு எதிராக இருக்காங்களாம். அங்க ஈரான் ராணுவம் வர முடியலையா? அப்படின்னா அமெரிக்கா இந்த பகுதியிலேயே தங்கிட்டு ஈரானோட அந்த மக்கள் மாலை போட்டு வரவேற்க வேண்டியது தானே. இது அமெரிக்கா ராணுவ வரலாற்றிலேயே மிகவும் சிக்கலான ஆபரேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கதைக்கும் வரலாற்றுல இடம் கிடைக்கும்னு நம்பிக்கை. இது உண்மை கதையா இருந்தாலும் கற்பனை கதையா இருந்தாலும் சுவாரஸ்யம் அபாரம். இப்போ உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஈரான் எந்த விமானங்கள் அழிச்சாங்கன்னு கூறினாங்களோ அதை யாரு அழிச்சாங்க? அமெரிக்காவா ஈரானா? கதை சொல்றவங்க மகான்கள். இப்போ அமெரிக்காவுக்கு ஈரானோட இந்த பகுதியில ரகசியமா ஒரு ஏர் ஸ்ட்ரிப் கிடைச்சிருதான். இந்த ஏர் ஸ்ட்ரிப் அமெரிக்காவே தயார் பண்ணியிருந்ததாம். அற்புதம், மார்வலஸ். சொந்த நிலத்தோட ஒவ்வொரு அங்குலத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிற ஈரான் அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ணுது. வாங்க பார்க்கலாம், தூள் தூளா அடிப்போம்னு. அந்த ஈரானுக்கே தெரியாதாம் அமெரிக்கா இங்க ரகசியமா ஏர் ஸ்ட்ரிப் கட்டி இருக்குன்னு. பிபிசி விசாரணையில இதை உறுதி பண்ணியிருக்காங்க. இடிபாடுகளோட வீடியோ இஸ்பஹான்ல இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குன்னு. இஸ்பஹான் இவ்வளவு அருகில வந்து அமெரிக்கா ஏர் ஸ்ட்ரிப் கட்டிட்டாங்களாம். தெரியவே இல்லையாம். ஈரான் ராணுவம் சொல்லியிருக்காங்க. பயன்படுத்தாம கிடந்த ஒரு விமான நிலையத்துல அமெரிக்காவோட எஸ்கேப் மிஷன் முழுமையா தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு பிபிசி சொல்லுது. எந்த தியரியையும் உறுதிப்படுத்த முடியாதுன்னு எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. கார்டியன் எழுதி இருக்கு, ஈரானோட பழைய ஏர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ற முடிவே தப்புன்னு நிரூபிச்சிடுச்சுன்னு. ஏன்னா 2 விமானங்களும் மண்ணுல புதைஞ்சிடுச்சாம். அமெரிக்கா பத்திரிகைகள் எழுதுது, இங்கதான் C-130 விமானம் காத்துட்டே இருந்ததாம். ஆபீசரை இந்த விமானத்துல ஏத்தி குவைத் கொண்டு போக போனாங்களாம். ஆனா இந்த ஏர் ஸ்ட்ரிப்ல 2 விமானமும் லேண்டிங் ஆகுது. சக்கரங்கள் மண்ணுல புதைஞ்சிடுதாம். சூப்பர் ஸ்டோரி. கிளாப் கிளாப் கிளாப். முழு ஆபரேஷனும் அருமையா பிளான் ஆகிட்டு இருக்கு. பைலட் கிடைச்சிட்டாரு. அவரை வெளியில எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஏர் ஸ்ட்ரிப்பும் கிடைச்சிடுச்சு. ஆனா அங்க இறங்கினதும் விமானத்தோட சக்கரம் புதைஞ்சிடுதான். பத்திரிகையில கதை வெளியாகுது. ஏர் ஸ்ட்ரிப்ல விமானம் மறுபடி கிராஷ் ஆகல. லேண்டிங்ல ஸ்ட்ரிப்ல குழி வந்துருச்சுன்னா விமானம் என்னாகும்? சக்கரம் மட்டும் புதைஞ்சிடுமா? சக்கரம் தான் காரணமா லேண்டிங் நேரத்துல கிராஷ் ஆகலையா? ஆனா கதை மக்களே, மனசு வச்சு கேளுங்க. பல மணி நேரம் மணல் சுத்தம் பண்ண முயற்சி நடந்ததாம். அப்படியே நம்ம ஊர் மாதிரி கதை. குழியில கார் சிக்கிடுச்சு. பேக் கியர்ல எடுக்கிறாங்க. நியூயார்க் டைம்ஸ், வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் ரிப்போர்ட். இது சீரியஸ்லியே எடுத்துக்கோங்க. குண்டு போட்டு மலைகள்ல வெளிச்சம் பண்ணின வல்லமை மிக்க ராணுவம் அதே மலைக்கு அருகில மணல் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருதாம். சுத்தம் பண்ண முடியலையாம். மணல் சுத்தம் பண்றதுக்கு 2 மண்வெட்டி 4 கூட எடுத்துட்டு போகலையா? ஆனா ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் போர்சஸ் ரிட்டையர்ட் அதிகாரி ஆந்தனி எக்லர் சொல்றாரு, C-130 மண்ணுல சிக்காதுன்னு. தான் நேரடியா அதை சேரு மண் பனி கூழாங்கல்ல இருந்து பறக்கிற பார்த்திருக்கேன்னு. இது சாத்தியம்தான். இந்த விமானம் மலை அருகில கட்டின ஏர் ஸ்ட்ரிப்ல நின்னுகிட்டு இருந்தப்போ இது மேல தாக்குதல் நடந்து சேதமாயிருக்கலாம்னு சொல்றாரு. இவர் சொல்றாரு, இந்த முழு நிகழ்ச்சியிலிருந்து பாடம் ஒண்ணுதான். ஈரான்ல தரைவழி நடவடிக்கை எளிதில்லை. டாக்டிகல், ஆபரேஷனல், ஸ்ட்ராட்டஜிக் கணக்குல தோல்விதான் கிடைக்கும்னு. தரைக்கு அருகில பறக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட விமானம் கொஞ்சம் மணல்ல சிக்கிடுதான். மணல்ல இருந்து வெளியில வரவே முடியாதுன்னா ஏன் மணல் மேல இறக்கினாங்க? எல்லா விஷயத்துக்கும் எதிர்கருத்து அமெரிக்காவில இருந்தே வருது. சரி, மணல் சுத்தம் பண்ணி C-130 விமானத்தை வெளியில எடுக்கிற ஆபரேஷன் தோல்வியானதும் கமாண்டோஸ் சிக்னல் அனுப்பி 3 விமானம் வரவழைக்கிறாங்களாம். இதுதான் இந்த வெற்றி கதையோட போராட்டமான பாகம். தோல்வி இல்லாம வெற்றி சுவாரஸ்யமா இருக்காது இல்ல? கொஞ்ச நேரத்துல 3 விமானம் வருதாம். ராணுவத்தினர் அதுல ஏறிக்கிறாங்க. அப்புறம் பாம்பர் விமானம் 2 C-130 விமானங்களையும் 4 MH-6 ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் ஹெலிகாப்டர்களையும் குண்டு போட்டு தூக்கிடுறாங்களாம். அந்த புகைப்படங்களை வெளியிட்டு ஈரான் அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. உங்க ஆபரேஷன் வெற்றிகரமான இவ்வளவு விமானங்கள் எப்படி அழிஞ்சுதுன்னு. எப்படி இருந்தாலும் அமெரிக்கா ராணுவத்தோட கூற்று பைலட்டை காப்பாத்திட்டாங்க, வெளியில எடுத்துட்டாங்கன்னு. எந்த ஆபரேஷன்ல அமெரிக்கா $500 மில்லியன் மதிப்புள்ள விமானங்களை தானா அழிக்கணும்னு வந்துச்சோ அதுல அவங்க ராணுவத்துல யாரும் இறக்கலையாம். இதுவா கெத்துன்னு எடுத்துக்க முடியாதுன்னா வேற என்ன கெத்துன்னு எடுத்துக்க முடியும் சொல்லுங்க? ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் போர்சஸ் ரிட்டையர்ட் அதிகாரி ஆந்தனி எக்லர் இடிபாடுகளோட புகைப்படங்களை பகுப்பாய்வு பண்ணியிருக்காரு. திடமா இதை ஈரானோட தாக்குதல் தான் அழிச்சுதுன்னு சொல்ல முடியாதான். இது ஒரு சாத்தியமா இருக்கலாமா? ஆனா இதுவும் சாத்தியம்தான். இவங்க மேல தாக்குதல் நடந்து கிராஷ் ஆயிட்டு அப்புறம் அமெரிக்கா அழிச்சிருக்கலாமாம். இந்த 2ஐயும் தாண்டி இதுவும் சாத்தியம். இவங்க மேல தாக்குதலே நடக்கல, கிராஷும் ஆகல, நின்னுகிட்டே இருந்ததை அமெரிக்கா முடிச்சிருக்கலாமா.
ஸ்பெஷல் ஃபோர்சஸ் அதிகாரிகளாலேயே என்ன நடந்திருக்கும்னு சொல்ல முடியல. ஒரே நேரத்துல இவர் இன்னொரு ஹைபோதீசிஸ் கொடுத்திருக்காரு. வெப்பன் ஆபீசரை ரெஸ்கியூ பண்ற ஆபரேஷன் யுரேனியம் எடுக்கிற பிளானா மாறி இருக்கலாமாம். அதனாலதான் இவ்வளவு விமானங்களும் கமாண்டோஸும் அனுப்பப்பட்டதாம். அதாவது பிளான் பண்ணியிருக்கலாமாம். இந்த ஆபரேஷன்லயே ஆபீசரையும் வெளியில எடுத்துடலாம், யுரேனியமும் எடுத்துடலாம்னு. என்ன கதை மக்களே, அருமை. ஹார்முஸ் திறக்க முடியல, யுத்தத்திலிருந்து வெளியில வர முடியல, உலகம் எண்ணெய் எரிவாயு நெருக்கடியில சிக்கி வாடுது. ஆனா ஒரு பைலட்டை காப்பாத்தின இந்த கதை கேட்பவங்க காதுல ரகசியமும் சுவாரஸ்யமும் 2 கைப்பிடி மண்ணை தூவிடுது. ஒரு கைப்பிடி மண் வலது காதுல, ஒரு கைப்பிடி மண் இடது காதுல. ஜஸ்ட் ஆஸ்கிங். எனிவே, ஐ ஆம் மூவிங் ஃபார்வர்ட் இன் திஸ் ஸ்டோரி which has so many stories, so many ends, just for a safe exit. குட். ஈரான் இதை பிரசார பிரச்சனையா ஆக்கிட்டாங்க. ஹைதராபாத்ல ஈரான் கான்சுலேட் ட்வீட் பண்ணியிருக்காங்க, ஒரு மனுஷனை காப்பாத்த நிறைய பேரோட உயிர் போச்சு, அவரையும் காப்பாத்த முடியலன்னு. அமெரிக்கா மட்டும்தானே இந்த மாதிரி தோல்வி அடைஞ்ச ஆபரேஷனை வெற்றின்னு சொல்ல முடியும்னு பல்கேரியாவில் ஈரான் தூதரகம் எழுதியிருக்கு. ட்ரம்ப் இதை அமெரிக்கா வரலாற்றிலேயே பெஸ்ட் ஆபரேஷன் சொல்லிட்டு இருக்காராம். இந்த பெஸ்ட் ஆபரேஷனோட விவரம் இதுதான். ஒரு F-15 2A-10 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர், 2 C-130 டிரான்ஸ்போர்ட் விமானம், 2 ஹெர்ம்ஸ் ட்ரோன், ஒரு MQ-9 ட்ரோன் எல்லாம் அழிஞ்சிடுச்சுன்னு 20 வருஷத்துல முதல் முறையா நடந்திருக்கு. அமெரிக்கா ஃபைட்டர் ஜெட் எதிரியோட இடத்துல தூக்கி வெடிக்கப்பட்டிருக்கு. F-15E கிராஷ் ஆனது மிகப்பெரிய நிகழ்வு. BBC சொல்லுது, ட்ரம்ப் இந்த ஆபரேஷனை தன்னோட வெற்றின்னு சொல்லிட்டு இருந்தாலும் 2 விமானங்கள் அழிஞ்சதும் குறைஞ்சபட்சம் ஒரு ஹெலிகாப்டர் மேல தாக்குதல் நடந்ததும் சொல்லுது. ஈரான்ல பறக்கிறது இன்னும் அமெரிக்காவுக்கு ஆபத்து தான். ஈரானோட சேர்த்து அமெரிக்காவோட மீடியாவையே இந்த ஆபரேஷன் மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. சிலர் கேக்குறாங்க, பைலட் காணாம போனதே உண்மையானு. சிலர் சொல்றாங்க, பைலட்டை காப்பாத்துறதா சொல்லி ஈரானோட அணு பதுங்கு குழியிலிருந்து யுரேனியம் எடுக்க முயற்சி பண்ணாங்க, அது தோல்வியாச்சுன்னு. கேள்விக்குறி உள்ள அம்சத்தையும் கவனத்துல வச்சுக்கணும் மக்களே. இந்த விஷயத்துல 2வது அம்சம், சோசியல் மீடியா, டிவி சேனல்ல பத்திரிகையாளர்கள், முன்னாள் ராணுவ அதிகாரிகள், ரிட்டையர்ட் அதிகாரிகள் ஆபரேஷனோட நோக்கத்தை கேள்வி எழுப்பிட்டே இருக்காங்க. ஆபீசர் கிராஷ் ஆன ஸ்டோரி ஆரம்பத்திலிருந்தே பொய்யாம். உண்மையில அமெரிக்கா ஈரானோட 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எடுக்கிறதுக்கு ஆபரேஷன் நடத்தணும்னு நினைச்சாங்களாம். பைலட்டை காப்பாத்துறதா சொல்லிதான் அதை செய்ய முடியும்னு. சிலர் சொல்றாங்க, யுரேனியம் இஸ்பஹான் அருகில சேமிக்கப்பட்டிருக்குன்னு. அதே இடத்துல ஆபீசர் கிராஷ் ஆனாராம். நியூயார்க் டைம்ஸ் சொல்லுது, மலைகள்ல இறங்குறதுக்கு வெளிச்சம் தேவைன்னு ஈரானோட போராளிகளை தள்ளி வைக்கணும்னு குண்டுகள் வீசினாங்களாம். ஆனா இந்த ஸ்டோரியை சந்தேகிக்கிறவங்க சொல்றாங்க, குண்டுகள் அணு தளத்துல போடப்பட்டதாம். ராணுவத்தினர் யுரேனியம் எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தப்ப அமெரிக்கா தன்னோட விமானங்கள் மேலேயே குண்டு போட்டுட்டாங்களாம். முழு ஆபரேஷனும் கமாண்டோஸை பாதுகாப்பா வெளியில எடுக்கிறதா மாறிடுச்சான். சிஏவோட முன்னாள் அதிகாரி லாரி ஜான்சனோட இன்டர்வியூ வைரல் ஆகுது. அமெரிக்கா பொய் சொல்லுதான். F-15 அனுப்பினதோட நோக்கம் நடான்ஸ் அணு தளத்துல தரைவழி தாக்குதல் தயாரிப்பு தான். ஆனா முழு ஆபரேஷனும் தோல்வி அடைஞ்சிடுச்சுன்னு சொல்றாரு. எத்தனை கதை மக்களே. அமெரிக்கா ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி நீங்க இந்தியர்களுக்கு வித்தியாசம் இல்ல. ஆனா அங்க மக்கள் ஜனாதிபதியையும் ராணுவத்தோட கூற்றுகளையும் எப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இந்தியர்களுக்கு வித்தியாசம் இருக்கலாம். இங்க கேள்வி கேட்டா பேஸ்புக் பேஜ் மூடிடுறாங்க, FIR போடுறாங்க. அமெரிக்காவோட இந்த பழக்கம் இந்தியாவில் இருக்கிற மக்கள் மேல நல்ல தாக்கம். ஆனா அரசாங்கத்தை இதே மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா சிறைகள் நிரம்பிடும். ஒரு பைலட் காணாம போனதோட கதை, அவரை காப்பாத்தினதோட கதை வரப்போற வருஷங்கள்ல நிறைய படங்களுக்கும் நிறைய புத்தகங்களுக்கும் மசாலா கொண்டு வந்திருக்கு. இஸ்பஹான் ஃபைல்ஸ்னு படம் எடுப்பாங்க, டாக்குமெண்ட்ஸ்னு புத்தகம் வெளியிடுவாங்க. யுத்தத்தோட எந்த ரிப்போர்ட்டா இருந்தாலும் நிறைய கேள்விகளோட பாருங்க. 28ஆம் தேதி பிப்ரவரி முதல் 6ஆம் தேதி ஏப்ரல் வந்துடுச்சு. யுத்தம் நிக்கல. இந்த யுத்தத்துல ட்ரம்போட நிறைய டெட்லைன் எல்லாம் டெட் ஆயிடுச்சு.